உதயம் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், அத்திக்கடவு அவினாசி அப்படின்ற திட்டத்தினுடைய பாராட்டு விழா விவசாயிகள் தரப்புல இருந்து நடத்தப்பட்டது. இது அதிமுக தலைமையில நடத்தப்பட்ட ஒரு விழா. இந்த விழாவில் மூத்த தலைவர்களான ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படம் இல்லை அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய மிக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இது எடப்பாடி அவர்களுக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு டிஸ்பியூட்டை காட்டுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது அத்திக்கடவு அவினாசியினுடைய அந்த திட்டம் என்பது 1957 காமராஜர் காலத்திலே தொடங்கி அதற்கு போதிய நிதி ஆதாரங்களை தராமல் அது திட்ட மதிப்பீடாகவே நெடுங்காலம் இருந்து மத்திய அரசாங்கத்தால் நிதி ஆதாரங்கள் மறுக்கப்பட்டு பின்னாளிலே கலைஞர் காலத்திலே முயற்சி எடுத்தார்கள். அதற்கு பின்பு எடப்பாடி காலத்திலே அதற்கான நிதி ஆதாரங்கள் ஒதுக்கப்பட்டது. அதனால் அவர் காலகட்டத்திலே அதிகபட்சமாக அது செயல்பாட்டுக்கு வந்தது. ஆனால் அது முடிக்க முடியவில்லை. அது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே தான் அது முடிவுக்கு வந்தது. இன்றைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான குளங்கள் நிரம்புவதற்கு அந்த நீர்நிலைகளை வறண்ட பகுதிகளுக்கு அந்த நீர்நிலை பயன்பாட்டுக்கு உரியதாக உபரி நீர் சேர்வதற்கான வாய்ப்பாக மாறி இருக்கிறது. எப்பொழுதுமே எந்த திட்டமுமே தொடக்கம் ஒன்றாக இருக்கும், முடிவு வேறொரு ஆட்சியாளர்கள் கையிலே இருக்கும். இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எடுத்துக்கொண்டோம்னா அதற்கு அடிக்கல் நாட்டியவர் கலைஞர் அவர்கள். ஆனால் திறந்து வைத்தவர் என்கிற ஆட்சி மாற்றத்தின் வழியாக திறந்து வைத்தது ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டம். அப்போ ஒரு திட்டத்தை முடக்காமல் நல்ல திட்டமாக இருந்தால் தொடர வேண்டும் என்பது ஒரு அரசியல் பண்பாட்டு சார்ந்த விஷயம். இப்போ இந்த திட்டங்கள் எல்லாமே என்னன்னா இவர் ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார் எடப்பாடி என்று விவசாயிகள் சங்கம், அதிமுக பாராட்டல, விவசாயிகள் சங்கத்தில் அவருக்கு வேண்டப்பட்டவர்கள், விவசாய சங்கத்தில் இருக்கிறவர்கள் அவருக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அங்கே போய் எம்ஜிஆர் போட்டோ வைக்கல, ஜெயலலிதா புகைப்படத்தை வைக்கல என்று திடீரென்று செங்கோட்டையன் ஒரு குரல் எழுப்புகிறார். அவங்க விளக்கம் சொல்லிட்டாங்க, இது ஏடிஎம்கே மாநாடு கிடையாது. ஏன்னா ஏடிஎம்கே மாநாட்டிலேயே எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஜெயலலிதா அவர்கள் தலைமையேற்றதற்கு பின்பு ஏடிஎம்கே மாநாட்டில் எம்ஜிஆர் படமே இல்லாமல் பார்த்துக்கிட்டாங்க ஜெயலலிதா. அன்றைக்கு செங்கோட்டையன் எந்த கட்சியில் இருந்தார்? ஏடிஎம்கேல தான் இருந்தார். அன்றைக்கு ஜெயலலிதாவை பார்த்து என்னை வளர்த்து எடுத்தவர் எம்ஜிஆர் தான், நீ ஏன் எம்ஜிஆர் படத்தை வைக்கவில்லை? நான் இல்லைன்னா கட்சியில் விட்டு நான் இருக்கவே மாட்டேன், எம்ஜிஆர் தொண்டர்களை அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்று அவர் பேசினார். அன்னைக்கு பேசலை, அந்த கட்சியில் அடிமையாக தான் வாழ்ந்தார் அவர். அன்னைக்கு இன்னைக்கு அவர் சுதந்திரமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களை அவர் சொல்றாரு. அவங்க சொல்லிட்டாங்க, விவசாயிகள் சங்கத்தில் இருந்து சொல்லிட்டாங்க, இது கட்சி மாநாடு இல்லையா அப்படின்னு விவரத்தை சொல்லிட்டாங்க. அதை மீறி அவர் பேசுகிறார் என்றால் அவருக்கு கட்சியிலே அதிருப்தி இருக்கிறது. சார், ஆனா இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் அவங்களுடைய தலைமையில இருக்கும்போது கிட்டத்தட்ட 3.73 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த திட்டத்துக்காக. அந்த டைம்லேயே அவங்க ஒதுக்கி இருக்காங்க. ஆனா அந்த திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய பங்களிப்பும் இந்த திட்டத்துக்கு இருக்கும்போது அவர்களுடைய புகைப்படம் அந்த இடத்துல இருக்க வேண்டியது அவசியம் தான். அப்படி பார்த்தாலும் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட இந்த அரசாங்கம், திராவிட மாடல் அரசு, அதற்கு ஒரு 500 கோடிக்கான செலவினங்களுக்கு அவங்க எல்லா உதவிகளையும் செய்திருக்கிறார். இந்த திட்டம் நிறைவேறுவதற்கு தமிழ்நாடு அரசு நிதி பங்களிப்பு செய்திருக்கிறது. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய படம் எங்கே என்றது கூட கேட்கலாம். அப்போ அவருக்குடைய ஆதரவாளர்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அவருடைய நோக்கம் தலைவர்களின் புகைப்படம் வைப்பது அல்ல. செங்கோட்டையனுடைய நோக்கம் என்பது என்னன்னா, இந்த கட்சி தொடர்ந்து தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது, அதிமுகவுக்கு ஒரு தேய்பிறை காலம் தொடங்கிவிட்டது, ஒரு இலையுதிர் காலம் தொடங்கிவிட்டது என்று சொல்லுகிற போது தொண்டர்கள் கொந்தளிப்பாக இருக்கிறார். இன்னும் ஓராண்டு தான் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த கட்சி ஒண்ணுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கே என்று சொல்லுகிற போது இந்த கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்ட வேண்டும், அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும், கட்சியை வலிமையாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சில ஒருங்கிணைப்பு குழுக்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் தலைமையிலே பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையை இவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை என்கிற பெயரில் ஏற்கனவே கட்சியில் காலங்காலமாக இருந்தவர்களை எல்லாம் நிராகரிக்கிற ஒரு போக்கை அவர் கையாளுகிறார். அதற்கு மாற்று குரலாக செங்கோட்டையன் சில கருத்துக்களை முன்வைத்தார் என்கிற காரணத்தினால செங்கோட்டையனை படிப்படியாக கட்சியிலே இருந்து புறக்கணிக்கிற ஒரு போக்கை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் கோகுல இந்திரா என்று சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர் அவர்களும் என்னுடைய பெயரை எங்குமே நோட்டீஸில் போடுறது கிடையாது, கட்சி நிகழ்ச்சிகளில் எதுவுமே என்னுடைய பெயரை பயன்படுத்துவது கிடையாது, என்னை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்று கொந்தளித்து கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்திலே கோகுல இந்திரா கேட்கிறார் என்றால் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே சில பேரை ஓரங்கட்டுகிறார்.
அவர்கள் கட்சியிலே நீண்ட காலம் பயணித்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய பொறுப்பு வைத்தவர்களாக இருக்கிறார்கள். எம்ஜிஆர் காலத்திலே இருந்து மிக நீண்ட காலமாக கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலே இருந்து செங்கோட்டையன் போன்றவர்கள் கட்சி பணி ஆற்றி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அந்த ஆதங்கத்தை கொட்டி தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த விவசாயிகள் மாநாட்டுக்கு அவர் போனதை பயன்படுத்தி கொண்டு, நீ எம்ஜிஆரை மறந்துட்ட, ஜெயலலிதா மறந்துட்ட என்று சொல்வதன் வழியாக எங்களை ஏன் மறந்தீர்கள் என்றுதான் செங்கோட்டையனும் கோகுலத்தினாவும் கேட்கிறாங்க. சார் அதுதான் சார். இப்போ கட்சி வந்து தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து கட்சி எப்படி இருந்த கட்சி இப்போ தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்போது, மூத்த தலைவர்கள் அதாவது எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள்லாம் இருக்கும்போது கட்சி அந்த நிலைமையில இருந்தது. இப்போ அவர்களுடைய புகைப்படம் கூட இல்லாத அளவுக்கு கட்சி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இதை பத்திரிகையாளர்கள் கிட்ட வந்து சொல்றது ஒரு நியாயமான ஒரு விஷயமா தானே இருக்கும். அது எப்படி நியாயமான விஷயமா இருக்கும்? அது கட்சியினுடைய கூட்டத்தில் தான் அதை கேட்கணும். நீங்க கட்சி கூட்டம் நடத்துறது நான் என்ன கேட்கிறேன், தந்தை பெரியார் தானே திராவிட இயக்கத்துக்கு முன்னோடி தலைவர். அண்ணா தானே இந்த கட்சிக்கு வந்து நம்ம வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் திராவிட இயக்க கருத்தை வந்து கொண்டு போய் சேர்த்தவர். என்றைக்காவது செங்கோட்டையன் கேட்டிருக்காரா, அதிமுகவினுடைய கூட்டங்களிலே தந்தை பெரியாருடைய புகைப்படம் எங்கே இருக்கிறது, அண்ணாவினுடைய புகைப்படம், பேரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேர் வச்சிருக்கீங்க, அண்ணா எங்கே இருக்கிறார் என்று கேட்டிருக்கிறார் அவரு. அப்ப உங்களுடைய பிழைப்புவாதம், எம்ஜிஆர் எங்கே இருக்கிறார், ஜெயலலிதா எங்கே இருக்கிறான்னு இதுக்கு முன்னாடி கேட்டீங்களா நீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் அது வரல. உங்களுடைய நோக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை வீழ்த்த வேண்டும் என்று ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். அந்த திட்டத்தினுடைய அடிப்படையிலே இவரால் இனிமேல் வெற்றி பெறவே முடியாது, எனவே இவரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக, ஏனென்றால் ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஓபிஎஸ் தற்காலிகமாக முதலமைச்சராக இருந்ததற்கு பின்பு மீண்டும் ஒரு மாற்று தலைமை உருவாக்கப்பட வேண்டும் என்கிற நெருக்கடி வந்தபோது செங்கோட்டையன் தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அங்கே வந்தது. ஆனால் கூவத்தூருக்கு செலவழிப்பதற்கு ஒரு எம்எல்ஏக்கு 10 கோடி வரைக்கும் செலவு செய்து கொள்ள முடிகிற வாய்ப்பு எனக்கு இல்லை, அவ்வளவு பெரிய பண வசதி என்கிடம் இல்லை. நான் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, நான் அரசியலை கமர்ஷியலாக கோடிக்கணக்கான ரூபாய் சேர்க்கக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டவன் இல்லை என்கிற காரணத்தினால அந்த போட்டியிலிருந்து அவர் விலக்கி வைக்கப்பட்டார். அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சக்தி மிக்கவராக, எம்எல்ஏக்களையே விலை பேசக்கூடிய ஆற்றல் மிக்கவராக, வசதி படைத்தவராக எடப்பாடி பழனிசாமி இருந்த காரணத்தினால, செல்வாக்கின் காரணமாக, பொருளாதார ரீதியான செல்வாக்கின் காரணமாகத்தான் செங்கோட்டையனுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். எனவே ஏற்கனவே அந்த ரன்னிங் ரேஸ்ல தலைவராக இருந்த அவரு, அந்த போட்டியில முதலமைச்சர் வேட்பாளர் பட்டியலிலே இருந்த செங்கோட்டையன், அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கப்பட்டது. அது மட்டும் அவருடைய கோபம் இல்லை, இந்த கட்சி வீணாய் போய் கொண்டிருக்கிறது, நான் தலைமையேற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, இந்த கட்சிக்கு எதிர்காலம் என்று ஒன்று இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, திமுகவை வீழ்த்துவதற்கான சாத்தியத்தோடு அதிமுக இல்லை, அந்த திமுகவை எதிர்ப்பதற்கு யாரோ கிளம்பி வருகிறார்கள், விஜய் கிளம்பி வருகிறார், வேற வேற சக்திகள்லாம் கிளம்பி வருகிறார்கள், ஆனால் அதிமுக தேய்பிரையாக மாறிவிட்டது என்கிற கோபத்தின் அடிப்படையிலே தலைமையின் மீது ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். சரி, இப்போ கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 பெரும் நிர்வாகிகள் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க ஒரு சர்வாதிகார தன்மையை போல அந்த இடத்துல அவர் தலைமை தாங்குறாரு அப்படின்ற மாதிரியான சில வெளிப்பாடுகள் பேசப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அது கட்சியிலே வந்து 30 அமைச்சர்கள் இருந்தார்கள், அவர்கள் 30வது இடத்திலே தான் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். எடப்பாடி பழனிசாமி தன் அறிவின் வழியாகவோ ஆற்றலின் வழியாகவோ தலைமை பொறுப்புக்கு வந்து சேரவில்லை. அவர் வந்து அவருடைய ஜாதி செல்வாக்கை பயன்படுத்தி தலைமைக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி வசூல் பண்ணி கொடுக்கக்கூடிய காசை அதிகமாக கொடுக்கக்கூடியவராக அவர் இருந்தார். எனவே பண ரீதியாக பணம் செய்வது மட்டும்தான் அரசியல் என்று கருதி கொண்ட காரணத்தினால அவருக்கு அந்த இடம் வழங்கப்பட்டது. கூவத்தூர் வழியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்கிற போது அவருக்கு அரசியலுக்கான எந்த கூர்மையான அறிவாற்றலும் அவருக்கு இல்லை. கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டினுடைய நலன்கள் ரீதியாக அவருக்கென்று தனித்த பார்வை எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிரான மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய தவறான முடிவுகளை எதிர்க்கக்கூடிய வல்லமை அவரிடத்திலே இல்லை, அதை எதிர்த்து கேட்கக்கூடிய வலிமை அவரிடத்திலே இல்லை. எனவே அவர் தலைமைக்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறார். கட்சியினுடைய ஒரு முக வசீகரத்தை காட்டி, எம்ஜிஆரை காட்டி, ஜெயலலிதாவை காட்டி வளர்த்த இந்த கட்சியிலே எடப்பாடி பழனிசாமியை காட்டி இந்த கட்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடியவில்லை. அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத மன உளைச்சலின் காரணமாக இவர் எம்ஜிஆர் படம் வைக்கவில்லை, ஜெயலலிதா படம் வைக்கவில்லை என்று நேரடியாக சொல்ல முடியாமல் பந்தி பரிமாறுகிற இடத்துல வந்து பக்கத்தலைக்கு பாயாசம் ஊத்துங்கன்னு சொல்லுவான், கிட்ட வந்தவொன்னு எனக்கு ஊத்துங்கன்னு சொல்லுவான். பிரச்சனை அவனுக்கு வந்து பக்கத்தில் கிடையாது, தனக்கு வந்து சேரவில்லை என்கிற கோபம் இருக்கு. அது மாதிரி தன்னிடம் தலைமை பதவியும் வந்து சேரவில்லை, தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களையும் அவர் கைவிடுகிறார்கள், கட்சியிலே தன்னை புறக்கணிக்கிறார்கள் என்கிற கோபம் செங்கோட்டையனுக்கு வந்து விட்டார். ஓகே சார், இப்போ கட்சியில வந்து ஒரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தான் நியாயமா இந்த தலைமை பதவி வந்து போயிருக்கணும் அப்படின்றது தான் சில கருத்துக்களை வருது. அப்படி பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் இந்த தலைமை பொறுப்புல இருந்தா
அதிமுக இந்த நிலையில இல்லாம இருந்திருக்குமா? செங்கோட்டையன் அவர்கள் ஒருவேளை தலைமை பொறுப்புக்கு வந்திருந்தால் இந்த அளவிற்கு அரசியலிலே ஒரு தற்குறித்தன்மையான ஒரு இடத்திலே வந்து எடப்பாடி பழனிசாமி இருப்பது போன்ற ஒரு பின்னடைவு ஒருவேளை ஏற்படாமல் இருந்திருக்கலாம். அந்த கட்சியிலே அறிவாற்றல் மிக்கவர்களாக, பேச்சாற்றல் மிக்கவர்களாக, அரசியல் வியூகம் தெரிந்தவர்களாக பல பேர் இருக்கிறார்கள். தம்பிதுரை போன்றவர்கள் கல்வியாளர்களாக இருக்கிறார்கள். பல மூத்த தலைவர்கள், அன்வர் ராஜா போன்றவர்கள், வைகை செல்வன் போன்றவர்கள் பல பேர் வந்து கல்வியாளர்களாக, படித்தவர்களாக, பேச்சாற்றல் மிக்கவர்களாக பல பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சிக்கு கருத்தியல் என்பது தேவையே இல்லை. அந்த கட்சியை பொறுத்தவரையில் யாரை வேண்டுமானாலும் நான் நினைத்தால் நான் கட்சியில் எம்எல்ஏ ஆக்குவேன், நான் எம்பி ஆக்குவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை வந்து அந்த கட்சி பின்பற்றியது. எதனால் பின்பற்றினார்கள் என்றால், இரண்டாம் கட்ட தலைவர்களிலே கலைஞருக்கு நிகராக இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியிலே இணைத்துக் கொண்டார் தொடக்க காலத்தில். பின்னாளிலே வந்து ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையுமே கூட மூத்த அரசியல் ஆளுமைகளாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர் கூட இருந்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தேர்தலில் நிற்கிற போது படுதோல்வி அடைந்து, 96 தேர்தலில் படுதோல்வி அடைந்து கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில பேர் ஜெயித்து விட்டார்கள். தாமரைக்கனி, திருநாவுக்கரசு போன்றவர்கள் எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயலலிதா பர்கூரிலே தோற்று விட்டார். அப்படி ஜெயலலிதா தோற்ற போது நம்மை விடவும் இவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்களே என்று கருதிய ஜெயலலிதா இரண்டாம் கட்ட தலைவர்களே இந்த கட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்து, யார் கட்சிக்கு விசுவாசியோ அவனை மட்டும் வைத்தால் போதும் என்று நினைத்து, அறிவுடையவர்களாக இருக்கிறவர்கள், ஆளுமையாக இருக்கிறவர்கள், அரசியல் பண்பு மிக்கவர்களாக இருக்கிறவர்களை எல்லாரையும் அப்புறப்படுத்தி விட்டார். அதனால என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருமே தற்கூரிகளாக உருவாகிவிட்டார்கள். இரண்டாம் கட்ட தலைவர்கள் தகுதியற்றவர்களாக உருவாகிவிட்டார்கள். அப்படி தகுதியற்றவர்களில் ஒருவராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைவராக வந்தபோது தமிழ்நாட்டின் வரலாறு தெரியவில்லை. கம்பராமாயணம் எழுதியது யார் என்று அதிலேயே விடை இருக்குது. கம்பனின் ராமாயணம் தான் கம்பராமாயணம். அந்த விடை கூட அவருக்கு தெரியவில்லை. மக்களின் பிரச்சனை அவருக்கு புரியவில்லை. எனவே அரசியல் கட்சி என்பதை வீட்டுக்கு வீடு போய் பணம் கொடுக்கக்கூடிய, டோக்கன் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாகத்தான் அவர்கள் அரசியலை புரிந்து வைத்திருக்கிறார்களே தவிர, இதற்கென்று ஒரு சமூக நீதி போராட்டம் இருக்கிறது, தமிழ்நாட்டிற்கென்று ஒரு அரசியல் வரலாறு இருக்கிறது என்பது குறித்து அவர்களுக்கு எந்த பார்வையும் இல்லையே. திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது என்றால் அதிமுக மட்டும் அந்த சமாதானத்திற்கான அனைவரும் கையெழுத்து போடுற இடத்துல அதிமுகவே காணாமே. அப்போ மதுரை மக்களுடைய நலன் சார்ந்து, மத நல்லிணக்கம் சார்ந்து, சமூக நல்லிணக்கம் சார்ந்து இடத்துல அதிமுக காணானா அவங்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது? பாஜகவுக்கு கூட ஒரு எதிர்மறையான பார்வை இருக்கிறது. தங்களுடைய பார்வை என்ன, தங்களுடைய அரசியல் கோட்பாடு என்ன, தங்களுடைய சமூக பங்களிப்பு என்ன கேட்டால், நான் பிஜேபி விட்டு வெளியே வந்துட்டேன், சிறுபான்மை மக்களோட வாக்கு வங்கிலாம் எங்களுக்கு தான் வரும்னு மதுரை மாநாட்டில், அதே மதுரையில் தானே எடப்பாடி பழனிசாமி பேசினாரு. அப்போ திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு மத கலவரத்தை தூண்டுவதற்கு பாஜக முயற்சி செய்கிற போது அதை கண்டிக்கிற இடத்துல துணிச்சலற்றவர்களாக அதிமுக இருக்கிறது என்று சொன்னால், அதிமுக வந்து கொள்கையற்ற கட்சியாகிவிட்டது. எப்படி வந்து இன்றைக்கு நவீன உலகத்திலே வந்து விதையில்லாத பழங்கள் வருகிறது, ஹைபிரிட் என்று சொல்லக்கூடிய விதையில்லாத பழங்கள் வருகிறதா, அதே மாதிரி கொள்கை இல்லாத ஒரு அரசியல் கட்சியாக அதிமுகவை மாற்றிவிட்டார்கள். அதனுடைய விளைவை இப்போது செலுத்திக் கொண்டிருக்கிறார். சார், அது மட்டும் இல்லாம இப்போ மத்திய அரசு நிர்ணயித்த அந்த பட்ஜெட் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கேட்டபோது இது மாயாஜால பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அந்த மாயாஜால பட்ஜெட் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விமர்சனம், அது விமர்சனமா இல்ல அது எந்த வகையில சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. அதை பத்தி உங்களுடைய கருத்து? அது பாம்பையும் அடிக்கணும், கம்பும் உடையக்கூடாதுன்னு கிராமங்களில் சொல்வார்கள். அப்போ இவருடைய நோக்கம் என்னவென்றால், பொதுவாக இந்த பட்ஜெட் வந்து தமிழர்களுக்கு எதிரானது, இந்த பட்ஜெட் வந்து எங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற துணிச்சல் அவருக்கு இல்லை. மாயாஜால பட்ஜெட் என்று சொன்னால் அதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. பல மாயங்களை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான பட்ஜெட் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. மாயாஜால பட்ஜெட் என்றால் ஒரு மாயத்தை காட்டி ஏமாற்றுகிற பட்ஜெட் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப இரண்டு பொருள்படக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்றால், அவருக்கு மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நிற்பதற்கான தைரியம் இல்லை, தில் கிடையாது அவருக்கு. எதிர்த்து நிற்பதற்கான ஒரு கோட்பாடு அவர்கிட்ட கிடையாது. அதுக்கு பதிலாக எங்கே வந்து வேலுமணியை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அமலாக்கத்துறையில, எங்க தன் கூட இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களை வருமான வரித்துறையில வந்து விசாரிக்க கூட்டிட்டு போயிடுவாங்களோ, தான் சம்பந்தி வீட்டில் வந்து ஈரோடு ராமலிங்கங்கிற ஒரு வீட்டில் போய் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துகிறது. எனவே அதிமுகவுடைய ரிமோட் கண்ட்ரோலை பிஜேபி வைத்திருக்கிறது. பாஜகவை எதிர்த்தால் நமக்கு ஆபத்து வந்துவிடும் என்கிற அச்சத்தின் காரணமாக பாஜகவை விட்டு வெளியேறுவது போல ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு, அதே சமயத்தில் அவர்களை தீவிரமாக எதிர்க்காமல் திமுகவை மட்டும் எதிர்த்தால் நமக்கு ஓட்டு வந்துவிடும் என்கிற தப்பு கணக்கை போட்டு எடப்பாடி பழனிசாமி அரசியலில் தோற்றுக்கொண்டே இருக்கிறார். சார், அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்கள் வந்து இந்த ஒரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு காரணம், பின்னாடி இருந்து செங்கோட்டையன் அவர்களை இயக்குவது சசிகலா அவர்கள் தான் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களும் வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அதிமுகவினுடைய அரசியலிலே இன்றைக்கு மல்லு கட்டக்கூடிய பங்காளி சண்டை நடந்து கொண்டிருக்கிற இந்த இடத்திலே
இன்றைக்கு யாரெல்லாம் ஒருவரை ஒருவர் தூற்றுகிறார்களோ, யாரெல்லாம் ஒருவரை ஒருவர் பழி சாற்றுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் யாரால் உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஜெயலலிதாவால் கூட உருவாக்கப்படவில்லை. சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் டிடிவி தினகரன். சசிகலாவால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் ஓபிஎஸ். டிடிவி தினகரன் நாடாளுமன்ற தேர்தலுக்கு போய் இங்கே நிற்கிறாரு தேனியில போய், அப்போ அவருக்கு நல்லா வேலை செஞ்சார் பெரியகுளம் பகுதியில் என்று விசுவாசி என்று காட்டி அவரை ஒரு முதன்மை தலைவராக மாற்றியது டிடிவி தினகரன் தான், ஓபிஎஸ். அதே மாதிரி இபிஎஸ் என்கிற ஒரு அற்புதமான மாணிக்கத்தை கண்டறிந்தது, கூவத்தூரை கண்டறிந்த ஒரு மாபெரும் பணியை செய்தது யாரு? சசிகலா அவர்கள் தான். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலிலே அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் அத்தனை பேரையும் உருவாக்கியது யார் என்றால் சசிகலா ஸ்கூல்ல இருந்து இத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறாங்க. அப்ப அதிமுகவின் வீழ்ச்சிக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் சசிகலா அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளணும். கட்சிக்கு தத்துவம் தேவையில்லை, தலைமை தேவையில்லை, கொள்கை தேவையில்லை, கோட்பாடு தேவையில்லை. அவன் கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்கு தெரிந்தால் போதும், அவன் தான் தலைவனாக முடியும் என்கிற கொள்ளை கூட்டத்தின் தலைவனை தேர்வு செய்வது போல அரசியல் கட்சியில் நீங்கள் ஆட்களை தேர்வு செய்துவிட்டு இன்றைக்கு சசிகலாவுக்கே அதிகாரம் இல்லையே, அவர்கள் பதவியில் இவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டு அவங்க சிறைக்கு போனாங்க. எல்லா அதிகாரமும் அவருடைய எல்லா ஆவணங்களையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, காவல்துறையை பயன்படுத்தி கொடநாடு எஸ்டேட்ல எல்லா டாக்குமெண்ட்டையும் எடுத்துட்டார்ல. இன்றைக்கு சசிகலா அவர்களால் இதை வெளியிட சொல்லவே முடியல. ஊமை கனவு கண்டதை போல அதை யாரிடத்திலும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு விட்டதுல. அதனால சசிகலாவின் ஆதரவை பெறுவதனால செங்கோட்டையனுக்கு எதுவும் நடக்க போறது கிடையாது. ஏன்னா சசிகலானாலே நீ அரசியல் செய்ய முடியாது. எனவே ரிமோட் கண்ட்ரோல் பிஜேபியிடம் இருக்கிறது. நாளைக்கு தனக்கு உடன்பட மறுத்தால், ஒத்துழைக்க மறுத்தால் எடப்பாடி பழனிசாமியை அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்திலே நாங்கள் நினைத்தால் செங்கோட்டையனை கூட தலைவராக மாற்றுவோம் என்று மறைமுகமாக பாஜக ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பாஜகவுக்கு டப்பிங் கொடுக்கிற வேலையைத்தான், பின்னணி குரலாகத்தான் இன்றைக்கு செங்கோட்டையன் பேசிக் கொண்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க பாஜகவால் நடத்தப்படக்கூடிய அடுத்த கட்ட அரசியல் நாடகம். ஓபிஎஸ்ஐ வைத்து தர்ம யுத்தம் நடத்தினார்கள், அது தோற்று போய்விட்டது. இபிஎஸ்ஐ வைத்து கொஞ்ச நாள் அடிமையாக ஆட்சி நடத்தினார்கள், அதுவும் முடிவுக்கு வந்துவிட்டது. அடுத்து அதிமுகவிலே இரண்டாம் கட்ட தலைவர்களிலே நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு சாதுவாக தோற்றம் எடுக்கக்கூடிய வேலுமணியை சொன்னால் எடுபடாது என்பதற்காக திட்டமிட்டு செங்கோட்டையனை பாஜக முன்னிறுத்துகிறது. பாஜக விரித்த வலையிலே செங்கோட்டையன் விழுந்து விட்டார். சார், இப்போ நீங்க சொன்னீங்க சசிகலாவோட ஸ்கூல்ல இருந்து தான் இத்தனை பேரும் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள், மற்ற தலைவர்கள் எல்லாருமே கொள்ளை கூட்டத்தின் தலைவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா? இல்ல, அவர்கள் அப்படி எப்படி தேர்வு செய்யணும்? ஒரு கட்சியில பல அணிகள் இருக்கிறது. இல்ல, அவங்க அந்த மாதிரி வேற என்ன காரணத்திற்காக நீங்கள் எடப்பாடியை தலைவராக்கினீங்க? எடப்பாடிட்ட எந்த தகுதியுமே இல்ல. ஒரு கட்சி நடத்துவதற்கு, ஒரு கட்சியை வழி நடத்துவதற்கான எந்த தகுதியுமே இல்லாத போது நீங்கள் எந்த அடிப்படையில் அவரை தேர்வு செய்தீர்கள்னா, அவர் வசூல் பண்ண பணத்தை கொண்டு தலைமையிட்ட கொடுப்பாரு என்கிற ஒற்றை காரணத்துக்காக தான் அவரை தேர்வு செஞ்சீங்கன்னா அது கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தான் நம்ம சொல்ல முடியும். அப்ப நீங்க என்ன அரசியல் செய்தார்கள்? மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக போராடக்கூடிய இடத்துல இருந்து ஒரு தலைவர்கள் உருவாகுவது தான் சிறந்ததாக இருக்க முடியும். நீங்க உங்கள்கிட்ட வசூல் பண்ணதுல மற்றவெல்லாம் பாதியை வச்சுக்கிட்டு பாதியை தான் கொடுப்பாங்கிற இடத்துல அவர் 80% கொடுத்தாரு, கூடுதலா கொடுத்தாரு. இப்போ அந்த திட்டம் கூட அவருடைய தலைமையில தான் பாதி நிறைவேறி இருக்கு. அந்த திட்டம் வேறு. தனிப்பட்ட முறையிலே அரசியல் கட்சி நடத்துவதிலே ஏன் அதிமுக ஒரு ஃபெயிலியர் சிஸ்டமாக மாறியது என்றால் அதற்கு காரணம் சசிகலாவுடைய ஆலோசனை தான். அதற்கு அவரால் தேர்வு செய்யப்பட்டவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்த பின்னணி முழுக்க முழுக்க இந்த கட்சியின் வீழ்ச்சிக்கு சசிகலா அவர்கள் தான் முதன்மையான காரணம் என்கிற அடிப்படையில் நம்ம சொல்றோம். மற்றபடி ஒரு தகுதியான தலைவரை ஏன் நீங்கள் தேர்வு செய்யாமல் விட்டீர்கள்? அப்படிப்பட்டவர்களை உருவாக்கி இருக்க வேண்டுமே. இன்றைக்கும் தம்பிதுரை போன்றவர்கள், வைகை செல்வன் போன்றவர்கள்லாம் அறிவாற்றல் மிக்கவர்களாக அந்த கட்சியில் பல பேர் இருக்கிறாங்களே. எத்தனையோ மூத்த தலைவர்கள், அன்வர் ராஜா போன்றவர்கள்லாம் வழிகாட்டக்கூடிய அனுபவம் மிக்கவர்களாக அவர்களையெல்லாம் முதன்மைப்படுத்தாமல் ஏன் நீங்கள் இவரை முதன்மைப்படுத்தினீர்கள்? அதற்கான தண்டனையை தான் விரித்த வலையில் தானே மாட்டிக்கொள்வதைப் போல சசிகலா அவர்கள் செய்த அரசியல் தவறின் காரணமாக அதிமுக இன்றைக்கு படுகொலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஓகே சார், அதிமுகவில் நடக்கக்கூடிய அந்த சலசலப்புகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.